போடுவாங்க. ஸோ பிரியங்கா போட்டது தெரியல. முனியம்மா தான் சுத்தமா எஃபோர்ட் போடல. 1. அப்போ இந்த ரெட் ஸ்டார் 2 பேருக்கும் வந்திருக்கும். பிரியங்காக்கும், ஆ முனியம்மாக்கும் அந்த டாஸ்க்ல. அத குடுத்ததுக்கே விஜய் டிவிக்கு ரொம்ப வலிச்சிருச்சு போல. முனியம்மாக்கு வந்து ரெட் ஸ்டார் குடுத்துட்டோமே, சேர் டாஸ்க்ல காப்பாத்தணும், பஸ் டாஸ்க்ல காப்பாத்தணும். இதுல காப்பாத்த முடியாம போயிடுச்சே, ரெட் ஸ்டார் குடுத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கான டான்ஸ் மராத்தான் டாஸ்க்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம வீடியோஸ் பார்த்து முடிச்சோனே லைக் போடுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல கூட லைக் போட சொல்லலங்க. பார்த்து முடிச்சோனே லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் ஒரு 2, 3 வீடியோஸ் பார்த்துட்டு கூட பண்ணுங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ம். இப்ப வந்து இன்னைக்கான டாஸ்க் வந்து டான்ஸ் மராத்தான் டாஸ்க். அது ஓரளவுக்கு ஓகே. இந்த டாஸ்க் வாரம்னு ஆரம்பிச்சதுனாலயே என்னமோ தெரியல 7 எபிசோடா இவங்க வந்து அப்படியே எல்லாரையும் போரிங்கா வச்சிருந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஓகே. ஏதோ டாஸ்க் இவங்க நல்லா பண்றாங்க, பண்ணல. அட்லீஸ்ட் இவங்க போர் அடிச்சுட்டு பேசுறத கேட்காம இருக்க டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் பாஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாஸ்க் அதுவும் டான்ஸ் மராத்தான் டாஸ்க்னா ரொம்ப ஒன்றும் எல்லாரும் ரொம்ப சூப்பராலாம் பண்ணல. ஆக்சுவலி எல்லாரும் காமன் மேன் தானே. ஸோ எல்லாருக்கும் டான்ஸ் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது வர்றது கஷ்டம் தான். ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பிரேக் பண்ணி தான் அவங்கவுங்க ஆடினாங்க. அது முனியம்மாவாகட்டும், பேபி பிரபாகர் ஆகட்டும் நிறைய பேர் ஆடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல லேடீஸ், ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சு ஆடினது கரிஷ்மாவும், எம்சி அரவிந்த். நம்ம ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கான ஒரு லவ் கன்டென்ட் உள்ள போகுதுன்னு. பட் ஆனால் அந்த லவ் கன்டென்ட்டை யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இந்த டான்ஸ் மராத்தான்லேயே அது பிரேக் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அதுக்கு காரணம் வந்துட்டு என்ன சொல்றது? கரிஷ்மா மேல இருந்த கோவமா? இல்லன்னா கரிஷ்மா மேல இருந்த ஆதங்கமா? அ இல்ல அவங்களுக்கான நேத்து முனியம்மாவ சொன்னதுனால அதுக்கப்புறம் போய் நைட் எல்லாரும் பேசியிருப்பாங்க. முனியம்மாலாம் அங்க தங்கி தான் ஷூட்டிங் பண்றாங்க. அவங்க யார்கிட்ட என்ன சொல்லி மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மேனிபுலேட்டிங் கேரக்டரா தான் முனியம்மா தெரியிறாங்க. பேசி பேசியே பண்றது, சாதிச்சுக்கிறது தன்னோட விஷயத்த. நம்ப ஏதாச்சும் செஞ்சு சாதிக்கிறோம் அப்படிங்கிறத விடவும், மத்தவங்கள மட்டம் தட்டி சாதிக்கிறோம்னு ஒண்ணு இருக்கும். குறை சொல்லியே முன்னுக்கு வந்து கூட்டம்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த கேட்டகரியா தான் நான் மூலியமா பார்க்குறேன். ஸோ இன்னைக்கான டான்ஸ் மராத்தான்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கரிஷ்மாவ சொன்னது எனக்கு என்னவோ டார்கெட் பண்ண மாரி தான் இருந்தது. கரிஷ்மாவுக்கும் பிஆர் ஒர்க் போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்பா கரிஷ்மா இப்ப செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் பிஆர் ஒர்க் போகுது. முனியம்மா டாஸ்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பிஆர் ஒர்க் போகுது. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, கரிஷ்மா கொஞ்சம் டேலண்டட் பொண்ணா தான் தெரியுது. அ அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த டிபேட் விஷயங்கள்ல கூட அவங்க சொல்லி தான் சரண்யா கேட்டது. டைரக்ட்டா அவங்க வந்து எம்சி அரவிந்த் அந்த டிபேட் அந்த ஹோல் டிபேட் நடக்கும் இல்லைங்களா? நேத்துக்கான அந்த டாப் 10 செலக்ட் பண்றதுல. அப்போ கூட சரண்யா கேட்ட கேள்வி எல்லாமே கரிஷ்மா சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆனா கரிஷ்மா டைரக்ட்டா கேட்கலன்றது தான் ராஜு விமர்சனம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கான ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு. ஓகே. அவங்க வந்துட்டு அவங்களுக்கான பிஆர் ஒர்க் இருக்கு அப்படின்னாலும் பொட்டென்ஷியலும் இருக்கு. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கரிஷ்மாவ எல்லாரும் கார்னர் பண்ண மாரி தான் இருந்தது. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது 2 பேரும் இவங்க 2 பேரும் ஜோடியா தான் ஆடுனாங்க. எம்சி அரவிந்தும், கரிஷ்மாவும். அதுக்கப்புறம் நெறைய ஜென்ட்ஸ் 2 பேர் ஆடுனாங்க. லேடீஸ் 2 பேர் சரண்யா, காமாட்சி ஆடுனாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரிலாம் ஆடுனாங்க. எல்லாருமே அவங்கவங்களுக்கான பெஸ்ட் குடுத்தாங்க. இதுல யார் சரியா செய்யல அப்படிங்கிற இடத்துல, ஆம் இன்னைக்கான அந்த ரெட் ஸ்டார் வாங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, கரிஷ்மாவும் 2 டீமா தான் இன்னைக்கும் அதே டீம் தான் அப்படிதான் பிரிஞ்சு தான் ஆடுனாங்க. ஸோ இந்த சைட்ல கரிஷ்மாவும், அந்த சைட்ல தடீஸ்வரனும் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாரி ரெட் ஸ்டார் குடுத்தாங்க. அப்ப நல்லா பண்ணது யாரு? அப்படிங்கிற மாரி அவங்கவங்க டீமுக்குள்ள சொல்லும்போது, அ ஆக்சுவலி ஜார்ஜ் ராஜசெல்வன் நம்ம வீடியோஸ்ல கூட அவர பத்தி பேசியிருக்கோம். ஜார்ஜ் ராஜசெல்வனும், அதுக்கப்புறம் டார்வின் இவங்க 2 பேருக்கும் வந்து டை ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி வோட்டிங் பண்ணி டார்வின் அவருக்கு தான் கிடைச்சது. கிரீன் ஸ்டார் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு. அப்ப இந்த சைட்ல யாரு அப்படின்னு சொன்னா, அ இவங்க சாரி. டார்வின் இல்லங்க. ரஞ்சித். ரஞ்சித்துக்கும் ஜார்ஜ்க்கும் தான் வந்து டை ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலருந்து பிரேக் பண்ணி அவரு ஜார்ஜ் தான் வந்துட்டு வின் பண்ணாரு. அப்புறம் இந்த சைட்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டீம் சைட்ல வந்துட்டு மணிவண்ணன். அவரு அந்த கொஞ்சம் எதார்த்தமா வயசானவர். அவர் ரொம்ப எதார்த்தமா தாங்க இருக்காரு. டான்ஸ் ஆடும்போது கூட இந்த சைட்ல ஆக்சுவலி அவருக்கு டஃப் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்திரா சோபகுமார் இருக்காங்க. சோபனா குமாரா அவங்க. அவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 11 அந்த ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிம் ட்ரெய்னர் அப்படின்னும் அவங்க தலைகீழா தலைகீழா நடக்குறாங்க. டக்கு டக்குன்னு ஃப்ளெக்சிபிளா அந்த ஜிம் பாடி மாரி அவங்க ஜிம் ட்ரெய்னர்ன்றதுனால அது உடம்பு இது பண்ணி பண்றாங்க. அந்த ஃப்ளெக்சிபிளா அந்த உடம்ப வளைச்சு பண்றதெல்லாம். ஸோ அதுக்கு அப்படிப்பட்ட டான்ஸ் ஆடுற பெர்ஃபார்மர் கூட இவரு ஓரளவுக்கு 40 பிளஸ்ல இருக்கக்கூடிய இவரு வந்து அந்த வைப மேட்ச் பண்ணது அப்படிங்கிறது அவருக்கே உரிய அந்த ஸ்டைல்ல அவர் பண்ணாரு. ஓகே. நீட் அண்ட் ஜென்யூனா அவரால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணாரு. அது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ, அதனாலேயே அவரு மணிவண்ணன நெறைய பேர் செலக்ட் பண்ணாங்க. ஸோ, இந்த சைட்ல மணிவண்ணனும், அந்த சைட்ல ஜார்ஜும் செலக்ட் ஆனாங்க. இதுல யார் சரியா பண்ணல அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே வெங்கடேஷன் அவர சொன்னாங்க. அத சொன்னீங்களா, அவர் வாய் மட்டும் தான் நல்லா ஆடாதுன்னு ஆடுனாரு. நெறைய இடத்துல ஃபவுலாவும் ஆயிடுச்சு அது. ஸோ, ஸ்டேஜ் விட்டு கீழ வந்துலாம் 2, 3 பண்ணாரு. ஸோ, அதனால அவர சொன்னாங்க. பட் ஆனா வோட்டிங் அடிப்படையில யார் சரியா பண்ணல அப்படின்னு வர இடத்துல
கரிஷ்மா தான் ஓட்டிங்ல வந்துட்டு அவங்க தான் நெறைய நெறைய பேர் கரிஷ்மாவ சொன்னதுனால அவங்களுக்கு அந்த ரெட் ஸ்டார் குடுத்தாங்க. இந்த இடத்துல முனியம்மா என்ன சொல்ட்டாங்கன்னா, அரவிந்த சொல்லிட்டு ஆக்சுவலி கரிஷ்மாவ ஃபர்ஸ்ட்டு சொன்னதே அரவிந்த் தான். ஏன்னா, அரவிந்த் கூட தான் கரிஷ்மா ஆடுனாங்க. ஆனா, ஏன் அரவிந்த சொன்னாரு அப்படிங்கிறது புரியல. மேபி இது ஒருத்தர் ஏன்னா இதுலருந்து ஒரு 5 பேர் தான் போப்போறாங்க உள்ளன்னும்போது, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 பேர் நம்மளுக்கான யாரா இருப்பாங்களோ, டஃப் காம்படிட்டர் யாரா இருப்பாங்களோ, அவங்க சொல்றதுதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சூஸ் பண்றது கரிஷ்மா கூட டான்ஸ் ஆடணும்னு சூஸ் பண்ணிட்டு, ஆனா கரிஷ்மா தான் சரியா ஆடல அப்படிங்கிற மாரி அவர் டக்குன்னு ப்ளேம் ஷிஃப்ட் அங்க போட்டாரு. மேபி இவரு சரியா ஆடலன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள அவங்களால தான் நம்மளும் சரியா ஆடலன்ற மாரி ஆ ஒரு மாரி மேட்ச் பண்ணிடலான்னு நெனச்சு சொன்னாரா என்னமோ தெரியல. அப்போ அவர் கரிஷ்மான்னு ஆரம்பிச்சோனே லைனா எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஏன்னா அவர் உள்ள போம்போதே பார்த்தீங்கன்னா, அந்த தில்லானா தில்லானா பாட்டுக்கு தான் ஆட ஆரம்பிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ போகும்போதே அந்த ஸ்டேஜுக்கு போய் ஓடி அந்த லைவ்ல அந்த ஆடிட்டே பாட்டு மியூசிக் வந்துட்டே இருக்கும்போது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லும்போது, போகும்போதே கரிஷ்மா டக்குன்னு தூக்கிட்டாரு. அத அவங்க எதிர்பார்க்கலன்னு நெனைக்கிறேன். தூக்கிட்டோனே அவங்க கொஞ்சம் வந்து கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வேற தூக்குனோனே, அதுக்கு வந்து ஆடுறதுக்கான அந்த ஒரு என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு லவ் கன்டென்ட் குடுக்குறீங்கன்னு அப்படின்னு டிசைட் பண்ணா கூட, அந்த ஒரு பவுண்டரி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அவர் டக்குன்னு எதார்த்தமா அவர் என்ன சொல்றது? ஒரு மாரி இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க அத பண்ணவும், அவங்களுக்கு அது ஒரு அன்ஈஸியா ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்க ஆடும்போதுமே அந்த ஒரு தயக்கம், அந்த ஹெசிடேஷன் இருந்துட்டே இருந்தது. அவங்களால ஃப்ரீயா ஆட முடியல. அவங்களா ஆடியிருந்தா கூட ஒழுங்கா ஆடியிருப்பாங்க. அந்த பேர் போட்டு ஆடலான்ற கன்ஃப்யூஷன்ல. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாரி எல்லாருமே அவங்கள கார்னர் பண்ணோனே ஜட்ஜஸ் கேட்குறாங்க. என்ன ஆச்சு? ஏன் கம்ஃபோர்ட் ஜோன்ல ஆடல? அப்படிங்கும்போது, இல்ல அவர் ஏற்கனவே என்ன 2 வாட்டி தூக்கிட்டாரு. மறுபடியும் எப்ப தூக்குவாரோன்ற அந்த ஒரு இதுல என்னால கம்ஃபோர்ட்டா ஆட முடியல. ஸோ நான் ஒரு மாரி அன்ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு அப்ப ஜட்ஜஸ் இவங்க ஓவியா சொல்றாங்க. அப்ப அது மாரினா நீங்க சொல்லிர்லாம்ல அப்படின்னா, ஓகே இனிமே தான் தெரிஞ்சுக்கணுன்ற மாரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எம்.சி. அரவிந்த் என்ன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இதுக்கு மேல நம்ம பவுண்டரி செட் பண்ணிட்டு, அவர நம்பி அவர் கூட வந்துட்டு என்ன சொல்றது? ஏதோ ஒரு இது பண்றோம், டாஸ்க் பண்றோம், செய்றோம்னா, இவரு வந்து நம்மள வந்து ப்ளேம் ஷிஃப்ட் பண்ணிருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உண்மையான ஃபேஸ். அரவிந்த் ஒரு உண்மையான ஃபேஸ். இனிமே கரிஷ்மா நம்ப மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்பவே அந்த ஒரு பிரேக்கப் அதாவது லவ் கன்டென்ட் நிஜமாவே குடுக்குறாங்களோ, இல்லன்னா குடுக்கணும்னு நெனைச்சாங்களோ, என்னமோ ஒண்ணு. இப்போ அதுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னும்போது, கரிஷ்மாவ அவர் கை காட்டுனோனே எல்லாருமே மோஸ்ட்லி கரிஷ்மாவ சொல்ட்டாங்க. இந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்ணாங்க, ரொம்ப என்ன சொல்றது? முனியம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அரவிந்த் வந்து அவரு மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆடல. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆடுனாங்க அப்படிங்கிற ஒரு மாரி பேசுனாங்கன்னு வச்சுக்கோயேன். உடனே ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் இவ்ளோ நேரம் விளக்கம் குடுத்தோம். பிக் பாஸ்க்கு நீங்க எப்படி போணும்? என்ன மாரி டான்ஸ் டாஸ்க் அங்க வச்சு ஆடணும்? இல்ல என்ன மாரி டாஸ்க் வச்சு ஆடணும்னு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நாங்க இவ்ளோ நேரம் தமிழ்ல தான் சொன்னோம். இங்கிலீஷ்லயா சொன்னோம்? தமிழ்ல தான் சொன்னோம். ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் புரிஞ்சாலுமே, அவங்க என்னது கிராமத்துலருந்து வந்த அவங்களுக்கு எவ்வளோ டக்குன்னு புரிஞ்சது பாருங்க. இவங்களுக்கு அறிவில்ல அப்படிங்கிற மாரி டக்குன்னு ஒரு ஹைப் முனியம்மா குடுத்தது எனக்கு புரியவே இல்ல. அப்போ அவ்வளோ நேரம் பதில் சொன்னவங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னவங்க, இல்ல அவங்கவங்க ஒப்பீனியன சொன்னவங்கலாம் முட்டாளா? முனியம்மா அவங்க ஒப்பீனியன் தான் சொன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு டாப் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்ஸரா அது இருந்தது? இல்ல அதுக்காக அவங்க புத்திசாலி, மத்தவங்கலாம் முட்டாள்ன்னு நீங்க சொல்றது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. இந்த ஆங்கிள்ல தான் அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க இந்த ஷோ முடிஞ்சோனே வீடியோல பேசியிருக்காங்க போல.